சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் அக்டோபர் 10th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. இதனோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ட்ரெய்லர் ஓப்பனிங்கே நம்ம பார்த்தோம்னா நிறைய போராட்டங்கள் நடக்கிற மாதிரியான கிளிப்ஸ் தான் நிறைய காட்டுறாங்க. சென்னையில் நடக்கிற மாதிரியா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளையானின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் நடக்கிற ஒரு போராட்டம்லாம் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் மேலே வந்துட்டு நார்த் இந்தியாவில் நடக்கிற போராட்டத்தையும் காட்டுறாங்க. இந்த போராட்டத்தில் நடக்கிற கிளிப்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, விக்டிம் பிளேமிங் இஸ் சேம் ஆஸ் சப்போர்ட்டிங் ரேபிஸ்ட்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சம்டைம்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த நைட்டில் நீ ஏமா அங்கே போன, நீ ஏமா இப்படி ட்ரெஸ் பண்ண, ஸோ இந்த மாதிரி பேசுகிறது வந்துட்டு ரேபிஸ்டே சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயன்ற மாதிரியான பலகைகள்லாம் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இளம் பெண் படுகொலை நீதி வேண்டும்ன்ற மாதிரி நிறைய கிளிப்ஸ் காட்டுது. இதுலேருந்து பார்த்தா ஒரு வெல் ரிசர்ச்டு ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. கிரவுண்டடாக ரியாலிட்டியாக தான் பக்காவாக இவர் கேப்சர் பண்ணியிருக்காரு போல் டிஜே ஞானவேல். அப்படி தான் இந்த கிளிப்ஸ்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது. ஒரு ரேப் நடந்திருக்கு, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஒரு என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஆஃபீஸராக சூப்பர் ஸ்டாராக வரலாம். அப்படி தான் இந்த கிளிப்ஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 37 செகண்ட்ஸ் சூப்பர் ஸ்டாரை காணும் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 37 செகண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த இஷ்யூ பற்றின எமோஷ்னலான ஒரு விஷயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பரபரப்பாக பேசுகிற மாதிரியான கிளிப்ஸ் தான் வருது. எஸ்பெஷலி இந்த டயலாக்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பொண்ணுங்களுக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை, ஆனால் பொறுக்கிங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்கன்ற மாதிரியான சொல்கிறதாகட்டும். இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா உடனே ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், யாராக வேணாலும் இருக்கட்டும், உடனே ஆக்ஷன் எடுக்கணும் போலீஸ் சொல்கிறதாகட்டும், எல்லாம் பேக்டாக ஒரு மாதிரி எமோஷ்னலாக பரபரப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியா தான் தெரியுது பார்க்கறப்போ. இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா பொறுக்கிங்க பாதுகாப்பா இருக்காங்க. இந்த மாதிரி பொறுக்கி பக்கத்துல என்கவுண்டர் தான் பண்ணணும். இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ். ஸோ பேசிக்கா இந்த கதை வந்துட்டு மேபி கேரளால ஸ்டார்ட் ஆகலாம். இந்த பக்கம் கன்னியாகுமரி, நாகர்கோயில் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. நாகர்கோயில் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்ன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜீப்ஸ், வேன்ஸ்லாம் வந்துட்டு போலீஸ் ஒரு ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரியான சீன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. சிங்கார அப்படியே மறைச்சிருக்காங்க. இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மேல்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல போனோடனே டக்குன்னு கிளிப்ஸை கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் க்ரைம் சீன் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்துட்டு மேலே இருக்க மொட்டை மாடியில் மேலே இருக்க ஒரு வாட்டர் டேங்க்கில் வந்துட்டு மிதந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சீன்ஸையும் காட்டுறாங்க. It was a brutal murder, sir. புழல் சிறையில இருந்து யாரையோ கூட்டிட்டு போற மாதிரியான ஃப்ரேம்ஸ் நம்மளால பார்க்க முடியுதுன்னு தான் சொல்லணும். மேபி இந்த டிஜே ஞானவேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள் ஜேர்னலிசம், ஃபீல்டு ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ டேபிள் ஜேர்னலிசம்னா அப்படியே உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் வெல் ரிசர்ச் பண்ணுறது. ஃபீல்டு ஜேர்னலிசம்னா இறங்கி போய் ஃபீல்டில் போய் இறங்கி போய் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி கோர்த்து அழகாக பண்ணுறது தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ. ரொம்ப வெல் ரிசர்ச்டு ஸ்டோரின்னு தான் சொல்லணும். திரும்ப சொல்லணும்னு அதை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். 37 செகண்ட்ஸ் வரைக்கும் சூப்பர் ஸ்டார் இல்லைங்க இந்த ட்ரெய்லரில். 37th செகண்ட் தான் வராரு, இந்த ஃப்ரேம்குள்ளேயே வராரு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குற்றவாளியை பிடிக்கணும்னா ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. டக்குன்னு இவர் என்ட்ராகிறாரு. ஒரு வாரம்லாம் தேவையில்லை சார், 3 நாளில் பண்ணிடலாம்னு சொன்னோடனே ஃப்ரேம் எப்படி வச்சிருக்காருன்னு பாருங்களேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிஜே ஞானவேல் அவர்கள் பெருசாக கமர்ஷியல் படங்கள் பெருசாக பண்ணல. முன்னாடி பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம், அது வந்துட்டு பெரிய வெற்றி படம் தான் சொல்லணும் ஓடிடியில். ஸோ சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்க போகிறாரு, எப்படி பண்ண போகிறாருன்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஃப்ரேம் அந்த மாதிரியான ஃப்ரேம் தான் வச்சுருக்காங்க. 73 வயசு ஆகுது சூப்பர் ஸ்டாருக்கு. அதே எனர்ஜி, அதே ஸ்டைல், அதே கரிஸ்மா ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அப்படி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார், ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். அமிதாப் பச்சன் சாரோட கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே பயங்கரமாக நடிச்சிருக்காருங்க. என்ன சொல்கிறது, ரொம்பவே அந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக ஆப்டாக இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்டே இவருக்கு வாய்ஸ் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சம் ரீசன்ஸ்னால அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ஏஐ வாய்ஸ், இவரோட வாய்ஸே தமிழில் அண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறப்போ. இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், நீதியை பற்றி தான் அதிகமாக சொல்கிறாரு. Justice delayed is justice denied. Justice hurried is justice buried.
இவர் சொல்லக்கூடிய டயலாக்லாம் ஜஸ்டிஸ், நீதியை பற்றி தான் இருக்குது. தாமதமான நீதி, மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்ட நீதி, அவசரமாக ஒரு ஜஸ்டிஸ் அறிவு பண்ணாங்கன்னா இந்த பக்கம் புதைக்கப்பட்ட நீதின்னு சொல்லிட்டு டயலாக்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. டிஜே ஞானவேல் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கவங்க வந்துட்டு பி கிருத்திகா தான் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே. தொட்டுதாய் மாதிரி அதை வளர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்கு. ராணா டகுபதியோட கேரக்டரை காட்டுறாங்க. முழுக்க இந்த ராணாவே சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல, இது வந்துட்டு ஆண்டர்பிரனர் சிஸ்டம், லைக் பிசினஸ் சிஸ்டம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு, இந்த பக்கம் ரியலாக நடக்கிற இன்சிடென்ட் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு வெல் ரிசர்ச்டு ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் பார்க்குறப்ப தெரியுது. இவரோட டைலாக்ஸுமே வந்துட்டு டைமை வேல்யூ பண்ணுறவன் தான் சக்ஸஸ் ஆவான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ முழுக்க ஒரு பிஸ்னஸ் பீப்புள் மைண்ட் செட்டில் இருக்க ஒருத்தனை காட்டுற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரில் நம்மளால ராணாவை பார்க்க முடியுது. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்காக ஃபகத் ஃபாசில் இவரோட கேரக்டர் தான் என்னமோ தெரியல. கேரளாவில் நடக்கிற ஸ்டோரினால ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு கிரவுண்டடாக இருக்க ஸ்டோரினால இவங்களை பிக் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஃபகத் ஃபாசில் ரொம்பவே ஜாலியாக, ரொம்பவே ஃபன்னியாக ஒரு தப்பான விஷயம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, போர்ட்ரே பண்ணுறாங்க. பட் அதை ரொம்பவே ஜாலியாக, அதை ஒரு நல்லதுன்னு நினச்சிட்டு பண்ணுற மாதிரியான சீன்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியுது. கூடவே துஷாரா விஜயன் அவங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் அண்ட் அபிராமி அவங்களுக்குலாம் வந்துட்டு பெருசாக டயலாக்ஸ் ட்ரெய்லரில் இல்லை, ஜஸ்ட் ஷார்ட்ஸ் மட்டும் தான் காட்டுறாங்க நம்ம சொல்லணும். திருடுன்னா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். அண்ட் ஒரு பிளேஸில் மட்டும்தாங்க இது நம்ம சூப்பர் ஸ்டாரே கிடையாதுன்னு தான் சொல்லணும். தெரியல, வயசு 73 ஆயிடுச்சு, அதனால அந்த டயலாக் டெலிவரி ப்ராப்பராக இல்லையா, இல்லை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்களோன்ற மாதிரியான ஒரு ஃபீலும் நம்மளுக்கு கொடுக்குது. இப்போது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷிங் ஹிம் ஸ்பீடி ரிகவரி தான் சொல்லணும். ஸோ இந்த டயலாக் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், சரியான ஃப்ளோவில் அடிப்பார். பட் இந்த டயலாக் கொஞ்சம் அந்த மாதிரி இல்லைன்னு தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த பிரயோஜனம் இல்லை, அவனை தூக்குவாங்க. காட் இட். நிறைய இந்த ட்ரெய்லரில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நீதி, அநியாயம், நியாயம். இதை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. அமிதாப் சாரோட கேரக்டர் ஆகட்டும், இந்த பக்கம் சூப்பர் ஸ்டாரோட கேரக்டர் ஆகட்டும், ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் இவர் வந்துட்டு அநீதியை இன்னொரு அநீதியால் நம்ம பண்ணக்கூடாது, ஒரு நீதியால் தான் நம்ம பண்ணணும்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இவர் இந்த பக்கம் அநீதின்னு வந்தால் அதில் வந்துட்டு ரொம்பவே அக்கிரமம் நடந்தால் இது அதிகாரத்தை கையில் எடுக்கிறது தப்பே கிடையாது சார்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் இவங்களோட ஃபேஸ் ஆஃப் நடக்குதுன்னு நம்ம சொல்லணும். இந்த சீன்ஸ்லாம் நகரப்போ நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. இந்த ட்ரெய்லர்ல எடிட்டர், ஆக்டர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஸ்டண்ட் டைரக்டர், சினிமோட்டோகிராஃபர் எல்லாமே பீக்கான ஒரு ஃப்ரேமை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பீக்டு இயர்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேமை தான் செதுக்கியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் பின்னாடி ஒருத்தன் ஓடி வரான், 3 ஃபைட் நடக்குது. ஒரு ஃபைட் ரயில்வேல நடக்குது, ஒரு ஃபைட் ஒரு மரக்கட்டை கடத்தல் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நடக்குது. இன்னொரு ஃபைட் குவாரியில் நடக்குது, ஒரு கற்கள்லாம் கூஞ்சி கிடக்குது, அந்த இடத்துல நடக்குது. இப்போ பாருங்கள் இந்த ஃப்ரேமில் எப்படி வருதுன்னா, பின்னாடி சூப்பர் ஸ்டார் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தன் ஓடி வரான், இந்த பக்கம் உட்டு அந்த மரக்கட்டை அதுலேருந்து ஒருத்தன் ஓடி வரான், குவாரிலேருந்து ஒருத்தன் ஓடி வரான். அப்படியே அங்கேருந்து அந்த ஃப்ரேமை கட் பண்ணால் இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் அடித்தா ஒருத்தன் குவாரியில் விழுவுறான். உட்டில் இருக்கிற அந்த மரக்கட்டையில் இருக்கக்கூடிய ஃப்ரேமில் வந்துட்டு அழகாக ஸ்டைலாக கையை முறுக்கிறாரு. இந்த மாதிரி தாங்க என்ன சொல்கிறது, கட்ஸை எவ்வளோ எடிட்டிங் வைஸாகவும் சரி, சினிமாட்டோகிராஃபி வைஸாகவும் சரி, மியூசிக் வைஸாகவும் சரி, ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அன்பறிவாகட்டும் எல்லாருமே சேர்ந்து பக்காவாக இந்த ஃப்ரேமை செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் யாருக்கு பாராட்டியே ஆகணும்னா ஃபிலோமின் ராஜ், த எடிட்டர், செம்மையாக இந்த ஃப்ரேமை செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்பவே லைவ்லியாக கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கூட ஒரு கிராண்டான ஒரு செட் ஆகட்டும், ஒரு ஃபேக்கான செட் ஆகட்டும், எது பக்கமே அவங்க போல பார்க்க அப்படியே பியூராக ஒரு லொக்கேஷன்ஸில் எடுத்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுத்த கதை மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி ஒரு கதையை வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக எலிவேஷன் இல்லைனாலும் அனிருத்தோட மியூசிக் அப்படியே சட்டிலாக காமாக அப்படியே ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் ரீத்திகா இந்த பக்கம் அடிக்கிறாங்க, அந்த பக்கம் ஃபகத் ஃபாசில் அடிக்கிறாரு, இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் அடிக்கிறார். இப்படி தான் பேக் பண்ணி இந்த ட்ரெய்லரை க்ளோஸ் பண்ணுறாங்க. சினிமோட்டோகிராஃபர் கதிர் அவரும் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு ஃப்ரேமில் இந்த குவாரியில் இருக்க ஃப்ரேமில் சூப்பர் ஸ்டாரை எந்த அளவுக்கு அவர் ஃபேன் விரும்புகிற மாதிரி எந்த அளவுக்கு சூப்பராக காட்ட முடியுமோ அந்த இடத்துல அனிருத் பாருங்கள், வாய்ஸ் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. சரியான ஃப்ரேம் தான் சொல்லணும். இந்த ஃப்ரேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல போஸ்ட் போட்டாலும் நான் அதே போலீஸ்காரன் தான், அவனை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரை க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. முக்கியமாக இந்த ட்ரெய்லரில் வந்துட்டு அனிருத் தாங்க. அனிருத் வந்துட்டு பீட்டு மட்டும் தான் போடுவார், காப்பி அடிப்பார், அப்படி இப்படின்னு பயங்கரமாக ட்ரால் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் மனுஷன் வந்துட்டு சொல்லி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கூட சூப்பர் ஸ்டார்டா அண்டர் வண்டார் சூடுடான்ற லைனு பயன்படுத்தலை, இந்த பக்கம் கத்தலை, இந்த பக்கம் பீட் போடலை. ஒரு சைலண்டான எமோஷ்னலான ஒரு சட்டிலான செம்ம இன்டென்ஸான ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணியிருக்காரு. என்னால் எப்படி வாய்ஸை யூஸ் பண்ணியும் மாஸ் எலிவேஷன் கொடுக்க முடியும், வாய்ஸே இல்லாமல் வெறும் மியூசிக் இன்டென்ஸ் மியூசிக்லையும் ட்ரெய்லரை பியூட்டிஃபுல்லாக மாஸாக எலிவேட்டடாக பேக் பண்ண முடியுன்றதை காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ வேட்டையன் வரார், அக்டோபர் 10th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது.